சென்னை நெற்குன்றத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் குப்பை கழிவுகளை கொட்டுவதால் கொசு தொல்லை அதிகரித்திருப்பதால் கொசுக்களை ஒழிக்க மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கொசுவத்தியுடன் மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்கிட கேட்கலாம். ஜெய்ஹரிஷ் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. வலசரவாக்கம் மண்டலம் 11 சென்னை மாநகராட்சி 145வது வார்டு பகுதியில் உள்ள நெற்குன்றம் பட்டேல் சாலையில இன்று காலை திடீரென மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கொசுவதித்துடன் வந்த பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது. இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பானது ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சென்னை நெற்குன்றத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் குப்பை கழிவுகளை கொட்டி சுகாதார சீர்கேடு செய்வதாக தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக புகார் எழுந்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதிவாசிகள் தொடர்ந்து இது குறித்தும் பல்வேறு அரசியல் மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இன்று இந்த பகுதியில கொசு விஷப்பூச்சிகள் வருவதாலும் கையில் கொசுவத்தியுடன் வந்த பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் நெற்குன்றம் பட்டேல் சாலையில் அமர்ந்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பகுதியில இந்த தனியார் நில உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பகுதியில சுமார் நாள் ஒன்றுக்கு 100 முதல் 200 வாகனங்கள் கனரக வாகனங்கள் சென்று வருவதாகவும் இதனால் இந்த பகுதியில சாலையும் சேதமடைந்து வருவதாகவும் பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுவதாகவும் மேலும் இந்த பகுதியில பல்வேறு கட்டிட கழிவுகள் மற்றும் மணல்களை கொண்டு வந்து கொட்டி லாபம் பார்த்து வருவதாகவும் பல்வேறு புகார்கள் எழுப்பினர். இதனால் இந்த பகுதிவாசிகள் பெரும் பாதிப்பு அடைவதாகவும் கூறி வந்தனர். இந்த நிலையில இன்று காலை முதலே இந்த சாலையை மறித்து இந்த பகுதியில் இது செயல்படக்கூடாது, இவர்களை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த வேண்டும் என இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கோயம்பேடு பகுதி போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பகுதி போராட்டத்தை கைவிட வேண்டும், இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.